இன்றைக்கி தைக்க போகிற ப்ளவுஸு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகுங்க. சேலையில் கொஞ்சமாக துணியை கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. யூ ஷேப் கழுத்து வரைஞ்சிட்டு எப்பயும் போல கழுத்தை ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2க்கு 2, அப்புறம் 2.5க்கு 2.5, அப்புறம் 3க்கு 3, அப்புறம் 3.5 இப்படி 6.5 இன்ச்சாக கூட்டிக்கோங்க. 2லேயும் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளவுஸ்லேயும் சரி சேலை துணிலையும் சரி கட் பண்ணிவிட்டு முக்கோணமாக மடித்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு கழுத்தை சுற்றி அவுட்லைன் மாதிரி நீங்கள் லேஸை வந்து கொடுத்து தச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முக்கோணம் கலர் மாறி மாறி வருஷ பிரகாரம் பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் அடிச்சுட்டு சென்டரை தையல் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த சென்டர்லேருந்து அந்த பிசு தெரியாமல் வளைவாக நம்ம ஆம்கோல் கீழே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் லேஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிசுறு எதுவும் இருந்துச்சுன்னா பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அந்த பிசுறு தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்துடும். கீழேயும் நம்ம லேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிசுறு தெரியாது. கடைசியாக பாசி ஒர்க் வச்சாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.